பாருங்க, பொறாமையினால் நிறைந்த ஒரு தேசங்க. பவுல் அங்க ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஜனங்கள்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வராங்க. ஒரு பெரிய கூட்டம், ரட்சிப்பு உண்டாகுது, எழுப்புதல் உண்டாகுது, அற்புத அடையாளம் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா யூதர் என்ன பண்றாங்கன்னா, பொறாமை நிறைந்துட்டு பவுலுக்கு விரோதமா எழும்புறத பாக்குறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவத்தை குறித்து, ஊழியக்காரர்கள் குறித்து ஒரு பொறாமை என்ன பண்ணுதுன்னா தேசத்தில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு பார்வோன், யாத்திராகமத்தை நீங்க படிச்சுக்கணும். யாத்திராகம் 1வது அதிகாரத்துல 7 - 14 படிச்சீங்கன்னா, பார்வோன்னு இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த எபிரேயர் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பழகி பெருகிடுவாங்கன்னு சொல்லி பொறாமப்பட்டு என்ன பண்ணானா, ஆண் குழந்தைகள் அழிக்க வச்சான். அவங்களை என்ன பண்ண, அடிமைப்படுத்தினா, வேலை செய்ய வச்சான்னு பாக்குறோம். ஏன்னா எலும்பிட்டு நம்மளுக்கு விரோதம் யுத்தத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேசத்துல ஏன் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா, ஏன் தேசத்துல எங்க பார்த்தாலும் கொடூரமான காரியம் நடக்கிறது. ஊழியக்காரங்க அடிக்கிறாங்க, அவங்களை எரிக்கிறாங்க, கொலை செய்யறாங்க, அவங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் உரித்து எடுக்கிறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு பயம் பிடிச்சிருக்குது. தலைவர்களுக்கு ஒரு பயம் பிடிச்சிருக்குது, மதவாதிகளுக்கு ஒரு பயம் பிடிச்சிருக்குது. ஏன் தெரியுமா? இவங்க பெருகிட்டாங்களே, இவங்க என்ன பண்ணிட்டாங்களே, பெருகிட்டாங்க சொல்லி பொறாமனா நிறைந்துதான் இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்றாங்க, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமா செய்யறாங்க. அல்லேலூயா. ஆமா, தலைவர்களுக்கு நல்லா தெரியும், தலைவர்களுக்கு நல்லா தெரியும், அரசியல் தலைவர்களுக்கு தெரியும், லீடர்களுக்கு நல்லா தெரியும். இப்படியே போச்சுன்னா கிறிஸ்தவங்க பெருகிடுவாங்க, இந்த உபதேச தேசம் முழுவதும் பரவிடும் என்று சொல்லி பயந்து போய் தான் செய்யறாங்க. அல்லேலூயா. தேசம் பொய்யால், தேசம் பொறாமையினால் நிறைந்த ஒரு தேசம். உண்மையா ஊழியம் செய்றோம், கடவுளுக்காக நிக்கிறோம். எல்லாரும் பாவ வழியில் இந்த குடியிலிருந்து திரும்பி வாங்க, தப்பு செய்யாதீங்க, பொய் பேசாதீங்க, திருடாதீங்க என்று சொல்லி சமுதாயத்தில் எல்லாருக்கும் நல்ல உபதேசம் பண்ணி ஜன சீரழிந்து போய் கொடுக்கிற ஜனத்தை நல்ல வழியில கொண்டு வருகிறோம். ஆனா நல்ல வழியில கொண்டு வரதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அவங்களுக்கு அதெல்லாம் நல்ல முக்கியம் இல்லை. அதெல்லாம் அவங்களுக்கு தங்களுடைய கொள்கை தான் முக்கியம், தங்கள் ஜாதி தான் முக்கியம், தங்கள் மொழி தான் முக்கியம். ஆண்டவர் இதை பார்க்கலையா? பவுல் ஊழியம் செய்ய பொறாமப்பட்டாங்களாம். இன்னைக்கு கர்த்தர் தேவனால் பயன்படுத்துறவங்களுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எழும்பி எத்தனை ஆசிரமங்களை கட்டி இருக்கிறாங்க, எத்தனை காலேஜுகளை கட்டி இருக்கிறாங்க, எத்தனை ஸ்கூல்ஸ் கட்டி இருக்கிறாங்க. எவ்வளவு பேர்களை சமுதாயம், இந்த இந்தியா, நம்ம இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குதுன்னா முன்னாள் இந்த மிஷினரிகளுங்க, அவங்கதான் கிராமங்களை கட்டினாங்க, அவங்கதான் எல்லா காரியத்தையும் செய்தாங்க, கல்வியை கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு விரோதமாய், அந்த பரிசுத்த கூட்டத்துக்கு விரோதமாய், அந்த சபைக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எளிமை செய்தனா எதுக்கு செய்ய தெரியுமா? பயந்து போய் செய்யறாங்க, பொறாம. கிறிஸ்துவங்க வளர்றாங்க, இயேசுவின் உபதேசம் பெருகுதுன்னு சொல்லி பொறாம. ஆனா அவங்களுக்கு சத்தியம் தெரியல, இவர்தான் மெய்யான ஆண்டவர் அவங்களுக்கு தெரியல, இவர்தான் மெய்யான ரட்சகர் அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. மன்றாட கிருப வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே, மன்றாட கிருப வேண்டுமே, மடியோரை மீட்க வேண்டுமே.